வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறைய பின்பற்றி நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய நலுங்கு மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்னா பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, இந்த பச்சை பயிர். இந்த பச்சை பயிர் நம்ம 1/2 kg எடுத்துக்கிறோம். இதுதான் இதுக்கு பேஸான மெட்டீரியல். இந்த பச்சை பயிர்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் கண்டென்ட் நம்மளுடைய ஸ்கின்னை நல்ல க்ளோவா ஷைனிங்கா மாத்தும். அடுத்தது என்ன அப்படின்னா கடலை பருப்பு. இந்த கடலை பருப்பையும் நம்ம 1/2 kg எடுத்துக்கிறோம். இந்த கடலை பருப்புல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலையும் டேன் ரிமூவலாவும் இது பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் ஒரு பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் அண்ட் ஆன்டிசெப்டிக் நேச்சர் உடையது. இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்காரை மறைய செய்யறது, அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் வராம தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப பயன்படுது. நெக்ஸ்ட் ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவையும் நம்ம 100 grams எடுத்துக்கிறோம். இந்த ஆவாரம் பூ ஒரு பெஸ்ட் டீடாக்ஸனா நமக்கு பயன்படுது. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் இது ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா ரோஜா பூ இதழ். இந்த ரோஜா பூ இதழ் நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கும் கிளென்சிங் ஒரு கிளென்சராகவும் இது பயன்படுது. நல்ல ஒரு கிளென்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ஷைனிங்கா இது மாத்தும். அடுத்தது தேவராய கொட்டை 25 கிராம். நெக்ஸ்ட் திரவிய பட்டை 25 கிராம். கார்போக அரிசி. இந்த கார்போக அரிசியில ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கிறதுனால இது நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒயிட் பேட்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பூலாங்கிழங்கு. இதுவும் 25 கிராம் எடுத்துக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். அதாவது அரோமானா நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதுல ஒரு ஆன்டி அலர்ஜிக் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம ஃபேஸ்ல ஆக்னி, பிம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு ஒரு டீடாக்சினா நம்மளுக்கு பயன்படுது. நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்ல நியூ செல்ஸ் டெவலப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆரஞ்சு தோல். இந்த ஆரஞ்சு தோலையும் நம்ம 50 grams எடுத்துக்கிறோம். இதுல விட்டமின் சி ரிச்சா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோவிங்கையும் ஷைனிங்கையும் இது கொடுக்குது. நெக்ஸ்ட் அதிமதுரம். இந்த அதிமதுரத்தையும் நம்ம 25 grams எடுத்துக்கிறோம். இது ஒரு பெஸ்ட் டேன் ரிமூவலா யூஸ் ஆகிறதுனால இது நம்ம ஸ்கின்னை ஈவன் டோன்ல நமக்கு மாத்தி கொடுக்குது. அதாவது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கருமை எதை போட்டு நம்ம ஃபேஸ்ல போகவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த அதிமதுரம். இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரும்போது நம்ம ஸ்கின்ல ஃபுல்லா ஈவன் டோன்ல கிடைக்கும். அடுத்தது கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகமும் நம்ம 25 கிராம் எடுத்துக்கிறோம். இது ஒரு பெஸ்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்ல எந்த ஒரு ஸ்கின் டிசீஸும் வராம தடுக்குது. நெக்ஸ்ட் வேப்ப இலை. இந்த வேப்ப இலையில ஒரு கொத்து மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதை பயன்படுத்தும் போது நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட், ஆன்டி பயோட்டிக் எல்லாமே இதுல இருக்கிறதுனால இது நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸ், ஆக்னி போன்ற எல்லா இதையுமே ஸ்கின் டிசீசஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்தது வெட்டிவேர். இந்த வெட்டிவேரை 100 கிராம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வெட்டிவேர் ஒரு நல்ல ஸ்மெல்லுக்காகவும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு நியூ செல்ஸை ரீஜெனரேட் பண்றதுக்காக பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா விலாமச்சி வேர். இந்த வேரும் 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம். இது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையும் நல்லா கிளீன் பண்ணி நல்ல ஒரு அரோமாக்காக பயன்படுத்துறோம். அடுத்தது வசம்பு. வசம்பு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் பயன்படுத்துறோம். இந்த வசம்பு நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரேஷஸ், ஸ்கின் டிசீசஸ் இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் 50 கிராம் பயன்படுத்துறோம். இதுல விட்டமின் சி ரிச்சா இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஆன்டி ஏஜனிங் ப்ராப்பர்ட்டியா பயன்படுது. சீக்கிரத்துல நம்ம ஸ்கின்ல சுருக்கங்கள் விழுகாம தடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. மகிழம்பூ. இந்த மகிழம்பூ ஒரு கூலண்டா பயன்படுது. இது நம்ம சூடுனால ஏற்படக்கூடிய கட்டிகள், பிம்பிள்ஸ் இதெல்லாம் வராம தடுக்குது. நன்னாரி வேர். இந்த நன்னாரி வேர் ஓவராலா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த 20 பொருட்களையும் நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல போய் கேட்டீங்க அப்படின்னா அங்க கிடைக்கும். இதே ப்ரொபோர்ஷன்ல நீங்க வாங்கிட்டு 2 to 3 நாள் வெயில்ல 1 மணி
நேரம் வச்சு எடுத்து மிஷின்ல கொடுத்து அரைச்சு பவுடர் பண்ணிக்கலாம். அந்த பவுடர் தான் நம்மளுடைய நலுங்கு மாவு. மிஷின்ல கொடுத்து நாம இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடணுங்க. இதுல தினமும் 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அதுல பால் அல்லது ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவும் ஷைனிங்கும் கிடைக்கும். பிம்பிள்ஸ் இருக்கிற ஃபேஸ் எல்லாம் பிம்பிள்ஸ் எல்லாம் ஃபுல்லா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.